Shweta's old video. தலகாணி போட்டு மேல உட்காந்துக்கு. தலகாணி போட்டு மேல உட்காந்துக்கு. Face brush. ஃபேஸ் பிரஷ் போட போறியா இத? எங்க போட போற? வாயிலையா? நான் டிக்கில அவ்வளவுதான் தெரியாது. அதனால நான் தெரிஞ்சது போட்டுட்டு இருக்கேன். இது போட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சதா எல்லாத்தையும் போட்டேன். Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to our channel with a new challenge video. இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ நாங்க பிளான் பண்ணி வந்திருக்கோம். அண்ட் அது என்ன வீடியோ அப்படின்னா ஸ்வேதா நீ சொல்லு. அவனுக்கு தெரியாதுடா. ஸ்வேதாக்கு சர்ப்ரைஸா வச்சிருக்கோம் நாங்க. அவனுக்கு சுத்தமா தெரியாதா? ஏன் நீ சொன்னியா என்னது? சொல்லல. நீ சொல்லிருப்பிய சந்திர மட்டை. சொல்லு. சொல்லிட்டேன். Guess the movie challenge. Reacting to Shweta's old video. எப்படி ட்விஸ்ட் நல்லா இருக்கா? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நாங்க சேலஞ்ச் வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அவளை வந்து உட்கார வச்சு அந்த நொடி மரண நொடியா இருக்கணும்ன்றதுக்காக ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வேதா நீங்கள் ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். நீங்கள் என்னோட பேஜ் கீர்த்தி ஸ்வேதா பேஜ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலன்னா ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது நிறைய சூப்பர் வீடியோஸ்லாம் வரும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதில் சுமார் ஒரு 7 ஃபாலோ பண்ணுறீங்களா? தனியாக அந்த பக்கம் போய் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது சுமார் ஒரு 7-8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஞாபகம் இல்லை. அத்தனை வருஷம் முன்னாடி ஸ்வேதா பார்த்துக்கோங்க எவ்வளோ குட்டி பாப்பாவாக இருப்பான்னு. அப்போ குட்டியா குட்டி வேணாம், நல்லா இல்ல. spontaneous. அப்போ வந்து அவளுக்கு அவளே மேக்கப் போட்டிருப்பா. அதுக்கப்புறம் எனக்கும் அவள் மேக்கப் போட்டிருப்பா. ஆனா ரெண்டுமே கன்றாவியா தான் போட்டிருப்பா. ஸோ அந்த வீடியோ அன்னைக்கு நான் வந்து எடுத்து சும்மா பார்த்தப்போ எனக்கே சிரிப்பு தாங்கவே இல்லை. இப்பயுமே நான் அதை டவுன்லோட் போடும்போது நான் பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு 3-4 செகண்ட்ஸ் தான் பார்த்தேன். கண்ட்ரோல் பண்ண முடியல. அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இப்படி இருக்கும் அந்த வீடியோஸ். ஸோ அதை நீங்க பார்த்தே ஆகணும். இப்போ அதுக்கு நம்ம சேர்ந்து ரியாக்ட் பண்ண போறோம். உன்னோட தண்டவாளம் மண்டவாளம் எல்லாம் வெளிவர போகுது. உடம்பு இரும்பாக்கிக்கடா. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். மீன்வேல் நான் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெஸ் வந்து ஃப்ரம் ஐ ஃபேஷன் ஸ்டுடியோ. முடிஞ்ச அளவுக்கு அஃபோர்டபுளா இந்த ட்ரெஸ்ஸை வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேங்க்யூ. ஓகே 3, 2, 1 ரெக்கார்ட். ரெக்கார்ட் நோட்டு நினைச்சு பயப்படாத. சரி என்னோட பழைய இன்ட்ரோ. ரொம்ப குட்டியா இருக்கு. முடிய பாருங்க. ரொம்ப குட்டியா இருக்குல்ல. டயலாக் எடி சொல்லு. நீ ரொம்ப குட்டியா இருக்க. இது எனக்கு மட்டும் இல்ல, அக்காக்கும் சேர்த்து. ஆனா நீ அப்படியே தான் கொண்டு இருக்க. எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. ஸ்வேதா தான் வந்து இப்படி இருந்து இப்படி ஆயிட்டா. இதுதான் ரொம்ப குரூஷியலான பார்ட். இதை நீங்க கேட்டு மனம் தளர்ந்துட கூடாது. ரொம்ப குட்டியா இருக்குல்ல. தலகாணி போட்டு மேல உட்காந்துக்கு. தலகாணி போட்டு மேல உட்காந்துக்கு. தலகாணி போட்டு உட்காந்துக்கோன்னு சொல்றது எல்லாமே ஓகே. அதெல்லாம் நடுல அப்படின்னு பயமுறுத்தியா என்னது கியூட். இப்ப நான் பயமுறுத்தி தலகாணி போட்டு மேல உட்காந்துக்கு. என்ன ஸ்மைல் இது? Cute smile. சத்தியமா இனிமே உன்னை நான் சிரிக்க சொல்லவே மாட்டாதா. ஓ காமெடி மீம். மீட் ஸ்வேதா. இதுல வந்து நான் ஒன்னு சொல்லி ஆகணும். வந்து மீட் ஸ்வேதா. ஒண்ணு குடிட்டாங்கய்யா. இப்ப மீட் ஸ்வேதான்னு சொல்லலாம். இல்ல ஸ்வேதா இருக்கா, ஸ்வேதா பாப்பா இருக்கா, அவள இப்ப நீங்க பார்க்க போறது மீட் ஸ்வேதா. சோ இவ வந்து என்னோட சிஸ்டர். ரொம்ப பெருமையா இருக்கு. ஓன் சிஸ்டர் இல்ல, பட் கசின் சிஸ்டர். சோ இன்னைக்கு வந்து இவ எனக்கு மேக்கப் போட போறா. ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தா மேக்கப் எனக்கு போடணும்னு சொல்லிட்டு. எனக்கு அவ மேல ஒரு அட்டென்ஷன் இருந்தாலும் எனக்கு ஃபுல் அட்டென்ஷன் அவ மேலதான் உண்டு. அது என்ன எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எல்லாம் காதல் படுத்துற பாடு. ஆல்ரெடி அவளை வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன்.
ஆனா இப்ப என்னன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ஓல்டு சானல் தான் வேணும் அப்படின்றாங்க. Flashback. ஹலோ ஹாய் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். இது பெதமாடுலேஷன். When we are applying our mascara. வாயில புண்ணா. சோ நீ வந்து இந்த மாதிரி பேசி ட்ரை பண்ணா முடிச்சு விட்டீங்க போ. அது வந்து அவளுக்கு அவளே மேக்கப் போட்டுப்பா. ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருக்கும் அந்த வீடியோ. நிறைய பேருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அண்ட் நான் நினைச்சேன் ஓகே அவளும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கா வீடியோ. ஐயோ நான் பேசி ஆகணும். நீ அப்படியே அமைதியா சரி. பாக்கலாம் எப்படி போட போறா. நம்ம ப்ராடக்ட் பார்த்துட்டே அப்ப என்ன தெரியுமா உன்ட்டு நினைச்சிருப்பா, இவ வந்து வீடியோ எடுக்க விட்டான்னா வந்து நம்மள எதையும் எடுக்க விட மாட்டான். இப்ப எடுத்து எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுக்கலாம். அப்பயே வந்து அக்கா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். எது போடணும் என்னென்ன போடணும்னு சொல்லியே தர மாட்டாங்க. ஒரு நியாயமா நடந்துப்பா. நீயே போட்டுக்கோ அப்படி சொல்லி நீ பட்டுக்கோ. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அப்ப நான் நீ அப்படி சொல்ல மாட்டேன். வா இன்னும் 20 நிமிஷம் இருக்கு இந்த வீடியோ. ஆல்ரெடி நான் மேக்கப் போட்டதை பார்த்துப்பா. வைப்ரேட்டிங்ல இருக்கீங்க. ஆல்ரெடி மேக்கப் அவங்கள கலாச்சது போதும். இப்ப உங்ககிட்ட வருவோமா? ரைட்டு. அதாவது இப்படி பார்க்கலாம். அக்கா வந்து இப்படி பார்த்தா தப்பு இல்ல. இல்ல இப்படி பார்க்கலாம். நல்லா போட்டுவல்ல? அசிங்கப்படுத்த மாட்டல? தயவு செய்து இந்த வீடியோல பேசிராத ஸ்வேதா. என்ன ஸ்வேதா பாஸ்ட் ஸ்வேதா கிட்ட பேசிட்டு இருக்கியா? சோ யா நம்ம வீடியோக்குள்ள போலாம். ரெடியா ஸ்வேதா? வீடியோக்குள்ள போலான்னு அப்படியே போயிடுங்க. சொல்லவே வேணாமே. அப்படியே பேசலாமே. எதுக்கு வீடியோக்குள்ள போலாம்? இப்ப ஸ்வேதா என்ன பண்ணணும்னா இப்ப நீ பாரு பேசு. என்ன கலாய்க்கிறது இல்ல, இவ்வளவு கலாய்க்கிற வீடியோ. அடுத்த வீடியோ இருக்குடி உனக்கு. அச்சச்சோ. இது ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு ட்ரை பண்றாங்க மேடம். சோ பரவாயில்ல, ஃப்ரீயாவே ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படி குண்டு எப்படி எல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டே அது சொல்லாதோ. நம்மளுக்கு இப்போ வீடியோக்குள்ள போகணும். வந்து நீ என்ன பண்ண போறேன்? அப்பதான் இப்ப இருக்கு நான் ஸ்டாப் பண்ணாதான் ஒரு வீடியோல முடிய சரி பண்றதுடா. எத்தனை வாட்டி பண்றோம் அப்படி பண்ணி பண்ணி தான் சொட்டை ஆயிடுச்சு. அண்ணா ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். நான் குமார் அவசரப்பட்டிய வீடியோக்குள்ள நீ எங்க பாஸ் பண்ணிட்டு பரவாயில்ல. அது எங்களுக்கு தான் தெரியாது. இதான் பிரேஸ். இதை வச்சு பல்லு விளக்கணும். இதுதான் பவுண்டேஷன். இதை வச்சு வீடு கட்டணும் அப்படின்னு. இதுக்கு பேரு ஜோக்கா? நல்லா பொங்கல் வெள்ளடிச்ச மாதிரி காமெடி. இதத்துல நான் சொல்லியே ஆகணும். நான் எல்லா வீடியோலயும் எப்ப அக்கா மேக்கப் போடும்போதும் பாப்பேன். அக்கா வந்து போடும்போது வாயும் ஸ்கின் கலர்ல அப்படியே வெள்ளை அடிச்ச மாதிரி ஆயிரும். சோ அதையும் நம்ம இங்க கொண்டு வந்தே ஆகணும்னு நாங்க அப்படி போட்டுட்டே இருந்தேன். போன வாரம் தமிழ்ல ஒரு ஏதோ சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஞாபகம் இல்ல. இது மட்டும் ஞாபகம் இல்ல. போதுமா? ஐயோ எவ்வளோ இன்னைக்கு ஃபவுண்டேஷன் தான். உங்களையே பத்தியா அத்தாடி குடும்பா போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு மொழிங்க பாரு. அடிப்பம்பல அடிடி ஓசில தான் தண்ணி வருது அடிச்சு ஊத்து. அப்பெல்லாம் வந்து பேசவே மாட்டா. இப்ப வந்து பேசாமலே இருக்க மாட்டா. ஆமா. ஏன் முடிச்சு அந்த இப்படி பாஸ் பண்ணி வச்சிருக்க? சோ உங்களுக்கு போட்டது வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல கரெக்ட்டா? உன்னதான் கேக்குறேன். வேண்டாம்னு போட்டது பத்துல தானே இன்னும் போட போற. கூட சேர்ந்து எனக்கு only யாதான் வரும். I will speak English. ஆமா சொல்லாதோ அதான் சொல்லும். மறுபடியும் நாங்க போயிட்டு தான் வருவேன். உன்னதானே கேக்குறேன். உன்னதான் கேக்குறேன். இப்போ மட்டும் அது வராது. இப்ப தானே கேக்குறேன். யா ஆனா அக்காவும் தங்கச்சியும் போடுற சீன் இருக்கே
இந்த உலகம் பொழந்து போனா கூட யாராலையும் அந்த அளவுக்கு சீன் போடவே முடியாது. அவன் மூஞ்சில வந்து ஒரு கர்வமும் ஒரு ஆனந்தமும் ஒரு அலட்சியமும் நம்ம வந்து பார்த்தே ஆகணும். உங்களோட பழைய வீடியோ எடுப்போமா? சூப்பர் வீடியோக்குள் பிளான். என்னம்மா அன்னைக்கே உன்னை போட்டு தள்ளி உன்னோட மேக்கப் ப்ராடக்ட்லாம் திருடலாம்னு பிளான் பண்ணிருக்கா. எல்லாரும் சொத்துக்காக எல்லாம் வந்து நிறைய இதெல்லாம் பண்ணி நம்ம படத்துல பாத்திருக்கோம். மேக்கப்புக்காக என்ன கொல்ல பார்த்தா கழுத்துல ஒரு இது. நீ போயிட்டா இந்த மேக்கப் செட் எனக்கு தான் அக்கா. இந்த செவுத்துக்குலாம் நம்ம பெயிண்ட் அடிக்கும் போது போட்டு சொரண்டுவோம். ஆமா ஓகே பேஸ்டே இருக்கும்போது அதே மூந்து பார்த்தேன். நல்லா இருக்கு வாசனை. அப்புறமா திருடிட்டு போய் அக்கல்ல தடவிக்கலாம். நான் தப்பையில நல்ல வாசனையா இருக்கும். சொரண்டுவோம். என்னது இது? ஆனா சின்ன வயசுல இருந்தே நல்ல பயப்படுற மாதிரி நடிப்பான். வீடியோ நீ ஆன் பண்ண உடனே அதே நீ கேமரா ஆஃப் பண்ண உடனே ஏய் அக்கா இங்க வா காட்டால வீடியோ எடுக்கும்போது வெரி குட் ஃபியூச்சர் யூடியூபர் நினைக்கிறேன். அன்றே கணித்தார் கீர்த்தி ஸ்ரத்தா. ஆனா என்ன கீர்த்தி ஸ்ரத்தாவே ஒரு யூடியூபர் ஆகல, அவள ஒரு யூடியூபர். புரியல. இது வந்து எந்தக்கு ஃபவுண்டேஷனுக்கு அப்புறமா போடணும் கரெக்டா? எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. பிரைமர் வந்து ஃபவுண்டேஷன் போட்டதுக்கு அப்புறமா போடணும். அப்படிதானே ஸ்ரத்தா? இப்ப தெரியுமா? தெரியும். பிரைமர் போட்டு தான் ஃபவுண்டேஷன் இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. தேங்க் யூ மிஸ்டர் ஜென்டில்மேன். இப்பத்துல இருந்து உன் தொண்டை நெரிச்சு உனக்கு கொல்றதுல குறியா இப்பயுமே கொஞ்சரா. இப்ப உங்க அக்காவெல்லாம் நீங்க எப்படி கொஞ்சீங்க? இப்படி கொஞ்சலாம், இல்லைன்னா இப்படி கொஞ்சலாம், இப்படி கொஞ்சலாம். உனக்கு ஆசையா இருந்துச்சுன்னா நீ பண்ணியிருந்திருக்கலாம். அவ்வளவு ஆசைனா இல்ல, லைட்டா வானம் கெட்ட பல. ஆனா இப்ப கொஞ்சம் வா. கழுத்து ரொம்ப பிடிக்கும். கீழே கிடக்குறதா எதுவும் கோஸ்ட் மாதிரி. சாரி. அதாவது நீ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் சாரி கேக்குற, மொத்த வீடியோக்கெல்லாம் சாரி கேட்கல. டீப்ப பாருங்கடா, அந்த டீப்ப பாருங்கடா. கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். கடைசியா மிரர் எடுத்து பார்த்ததான் தெரியும். ஸ்டார்டிங்ல விட்டு விட்டு பேசுனியே, இப்ப விட்டு விட்டு பேசல. ஸ்டார்டிங் விடுக்கல அப்படின்னு இருந்தது. இப்ப வந்து ஆமா இவன் இருக்கிற அளவே மூஞ்சில எது வேணாலும் தடவிட்டு இருப்பான், அப்படிதான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு. அது போக ஒரிஜினல் வந்துரும்ல. வெக்கம் கட்ட பல. அங்கங்க வந்து படம் வரைஞ்சு விட்டுட்டு இருக்கேன். போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணும்னா எடுத்து போட்டுக்கோ. அது சும்மா இப்பதானே சொல் பேச்சு கேட்க மாட்டான். அப்ப சொல்றதெல்லாம் கேட்கறா பாருடா. இந்த மாதிரி ஃபேஸ்ல மூஞ்சில அப்ளை பண்றேன். அப்ப இவ்வளவு நேரம் என்ன பண்றேன்? அப்புறம் நான் இந்த மாதிரி ஃபேஸ்ல மூஞ்சில அப்ளை பண்றேன். இவ்வளவு நேரம் என்ன வேற எங்கேயாவது அப்ளை பண்ணியா? செத்துடுச்சு. பிரஷ் பிரஷ் என்ன பிரஷ்? என்ன பிரஷ்? பிரஷ் என்ன பிரஷ்? டூத் பிரஷா? இது ஜோக், சிரிக்கணும். நகைச்சுவை உண்டு. ஃபேஸ் பிரஷ் ஃபேஸ் பிரஷ். அதுவும் வேறும் கிளைகள் கிடையாது. பிரஷ்ல சொல்ல மாட்டான். பிரஷ் பிரஷ். இந்த கோல்டன் ஸ்பேரோ பாட்டு கொஞ்சம் மாற, நீ பாடுற மாதிரி பாடும். கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆமா, நெஞ்சில ஹேரோ. யோசிச்சுக்கோங்க, நெஞ்சில ஹேர். நெஞ்சில ஹேரோ. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு பாடுவா. தற்கூரி நாயங்களா. நல்லா இருக்காக்கா. சூப்பர் மச்சான். இது பாக்குற எனக்கே கண்ணு வலிக்குதுடா. எப்படி போட்டு தேய்க்கிறா, அப்படியே தேய்க்கிறா. அவ இப்பயுமே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பவுடர் போட்டு அப்படிதான் அவ மூஞ்சி தேய்ச்சிட்டு. ஆமா, நான் பாத்துட்டு இப்படிதான் பவுடர் போடுவா நல்லா மூஞ்ச. கொஞ்சம் காமெடியா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. யாரு கேக்குறேன்? மஞ்சிக்கணுமா? என்னத்த மஞ்சிக்கணுமா? நான் ஃபாரின் ரிட்டர்ன் யா மட்டும் தான் சொல்ல தெரியும். இத்தனை பேர் கஷ்டப்பட்டு பாத்துட்டு இருக்காங்களே, மஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு மஞ்சுக்கங்க. மன்னிச்சுக்கோங்க. அவங்களையா? யார் அவங்க? கேமரா. ஆனா
இதுல ஒண்ணு சொல்லி குழந்தைகள் வந்து எதை பாக்குதோ அதுதான் இல்ல சொல்லுவாங்க. இப்ப வளர்ந்து சாவடி இது வரும். இப்ப யார் பாத்துட்டு இருக்காங்க ஸ்வேதா? மக்கள் மக்கள் என் மூச்சு. ஜெயா ஜென்ஸ். பிரைமர் போட்டோம், கன்சீலர் போட்டோம். இப்போ நம்ம என்னமோ போட போறோம். பான்ஸ் பவுடர். பான்ஸ் போடுறா. பான்ஸ் பவுடரா? இல்ல ஏதோ ஒரு பவுடர். மேக்கப் பவுடர். இவ்வளவு நேரம் lipstick போட்டு அதான் makeup போட்டு போடுறா. எனக்கு அவ்வளவா தெரியாது. அதனால நான் தெரிஞ்சது போட்டுட்டு இருக்கேன். மன்னிச்சுக்க வேண்டும். ஐயோ இது என்ன கருமம். என்ன பேசுறா? இது அப்பட்டமா ஆக்குதோ உங்க அக்கா பேசுது, அது கலந்து நீ பேசுது. இப்ப இருக்க ஸ்வேதா பேசுது, அக்கா கலந்து பேசுது. எப்படி இருக்கும் பாரு. எனக்கு எனக்கு அவ்வளவா தெரியாது. அதனால நான் தெரிஞ்சது போட்டுட்டு இருக்கேன். தெரிஞ்சதை போட்டுட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சதான் எல்லாத்தையும் போட்டேன். இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சதை நான் போடுறேன். மன்னிச்சுக்க வேண்டும். மன்னிச்சுக்க வேண்டும். மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ பண்றதுக்கு எங்களை மன்னிச்சுக்க வேண்டும். I am really sorry. மேடம் ஃபாரின் ரிட்டன் ஒன்லி ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ். எத்தனை சாரி. ஐ அம் ரியலி சாரி. எத்தனை சாரி கேட்பேன். நல்லா தான் மேக்கப் போடுற ஸ்வேதா. இன்னும் உள்ள டைம் டிராவலா? எல்லாத்தையும் முன்னாடி கரெக்டா சொல்றான். நீ முன்னாடி சொன்னதான் இப்ப சொல்றேன். பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. தெரியும், மேக்கப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் பண்ண முதல் வேலை ஹேண்ட் சானிடைசர் கொடுத்துட்டேன். ஹேண்ட் சானிடைஸ் பண்ணா பண்ணுவீங்களா? ஆமா நான் நிஜமாவே கொடுத்தாங்க டெட்டால். டெட்டால் ஹேண்ட் சானிடைசர். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பேசிக்கிட்டு இருக்கேன். மன்னிச்சுக்க வேண்டும். ஏன்னா நான் பழைய வீடியோ பார்த்தேன். அதே போல பாக்குறேன். பழைய வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் கையில தான் போடுவோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் நான் ஹேண்ட் சானிடைசர் தான் கையில போட்டேன். ஏன் குடிக்கிற? டிராம்பிளிங் பார்க்குக்கு போனதான் நினைச்சிட்டா போல இருக்கு. வேற ஒரு 2 மணி வச்சா உடைஞ்சிரண்டா. என்னது இது? ஹைலைட்டர் பவுடர். நான் சொல்லல. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஹைலைட்டர் பவுடர், ஹைலைட்டர் பவுடர். ஓ ஹைலைட்டர் தான் சொன்னாலோ. ஹைலைட்டர் கரெக்டா தான் சொல்லிருக்கு பிள்ளை. படிக்காத தற்குறி பையன். போட போறியா? இதை எங்க போட போற? வாயிலையா? நான் டிக்கில அவ கரெக்டா போடுவா பாரு. அவ கரெக்டா போடுவா பாரு. என்னை மன்னிச்சுக்க வேண்டும். நானே பாவல. அப்படியே மசாஜ் பண்ணணும். அது என்னது ஸ்வேதா? அது மசாஜ். மசாஜ் கிரீமா? மூஞ்சில பண்ணி மசாஜ் பண்றதுக்கு. மூலிய பாருங்க. என்ன குண்டு ஏதோ உனக்கு மந்திரம் ஓதுறா? நாசமா போயிடு சீசே. பிரஷ் மாத்திரங்கோ ப்ளீஸ் அப்படி. இதெல்லாம் எப்படின்னா அவன் ஆஃப் கேமரா நான் கட் பண்ணிடுவேன்னு நினைச்சு சொல்லியிருக்கான். அப்படியே போட்டேன் எல்லாத்தையும். அழகுக்காக அது அழகா போட்டா பரவாயில்ல. very 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 beautiful face. மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்போ. ஆமாண்டா ஆமாண்டா. இந்த பக்கம் பாருங்க. ஹாப்பி நியூ இயர்.